தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டியூட். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்திற்கு சாய் அபென்கர் இசையமைச்சிருக்கார். இந்த படத்தோட கதை என்னென்னா, மமிதா பைஜுவும் பிரதீப் ரங்கநாதனும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. ஒரு கட்டத்தில் மமிதா பிரதீப்பை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிடு. அவங்க அவங்களுக்கு மனசு உடைஞ்சு பிரேக்கப் மாதிரி அவங்க வேறு இடத்துக்கு படிக்க போயிடுறாங்க. அவங்க இடைப்பட்ட கேப்பில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அவருக்கு மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. திருப்பி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது மமிதாவுக்கு வேறு ஒரு லவ் பார்ட்னர் கிடச்சிட்றாங்க. இப்போது இந்த லவ் பார்ட்னர் காதல் அவங்க சேர்றாங்களா, பிரதீப் ரங்கநாதனுடன் மமிதா சேர்றாங்களா, இந்த கொஸ்டின் மார்க் இடையில தான் இந்த கதை நகருது. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்ல கலகலப்பாகவே இயக்குனர் கொண்டு போயிருக்கான்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ இன்டர்வலில் ஒரு 20 நிமிஷம் நல்ல கலகலன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக சரத்குமாரோட நடிப்பு பாராட்டக்கூடியதாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாலியான அதே மேலே ஒரு நெகட்டிவ் ஷேடு கலந்த ஒரு சரத்குமாரை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். சாய் அபென்கர் மியூசிக் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய பாடல்கள் வருது. எல்லாமே இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கும் ஜென்சி கிட்ஸ்க்கும் கேட்குற அளவுக்கு அந்த இசையமைச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை கதை கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகாக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் அப்பப்போ நம்மளை சிரிக்க வச்சு ஒரு தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலகலப்பான படமே தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். மொத்த க்ரூக்குமே ஒரு பாராட்ட வைக்கலாம். மேலும் பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படமும் ஒரு ஹிட்டாக என்றனா நிச்சயமாக 2K கிட்ஸ் மற்றும் ஜென்சி கிட்ஸோட பல்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் ஒரு மேனரிசம் பண்ணுறாரு. அது நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது என்ன மேஜிக்ன்றது அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் மமிதா பைஜோட ஆக்டிங்கும் அவங்களோட எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு திரு பொண்ணாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில எமோஷனல் கனெக்டிவ் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லவ் போர்ஷன்ஸில் சாங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாகவே கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சாய் அபென்கரோட மியூசிக் இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு துள்ளல் இசையாக இருக்கும். பிஜிஎம்மாக இருக்கட்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய படங்களில் வித்தியாசமான ஒரு மியூசிக் அவர்கிட்ட எதிர்பார்க்கலான்ற ஒரு கணிப்பு நல்லாவே ஊராகிக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டஃப் இருக்குன்றது ஏற்கனவே ஒரு பல்ட்டி ஒரு படத்தில் ஒரு மலையாள பேக்ரவுண்டு டப்பிங்கில் மியூசிக் போட்டிருப்பாரு. அதில் பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு தமிழ் படத்தில் அவரோட மியூசிக் ஸ்கோர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் டுடே டிராகன் போல டியூடுமே ஒரு வெற்றி படமாக இந்த தீபாவளிக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.